இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அது மாண்டசரி ஸ்கூலே கிடையாது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மாண்டசரியில 2.5ல இருந்து 6 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற சில்ட்ரன் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கோ நடக்கிறதுக்கோ நம்ம யாராவது சொல்லியா கொடுத்தோம்? அவங்களே தானே கத்துக்கிட்டாங்க. எப்படி கத்துக்கிட்டாங்க? அவங்கள சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்டையும் அவங்கள சுத்தி இருக்கிற பர்சன்ஸையும் பார்த்து அவங்களே கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் மிக்ஸ்டு ஏஜ் குரூப்பா இருக்கிறதுனால பெரிய குழந்தைங்க எழுதுறதையோ அல்லது படிக்கிறதோ வேற ஏதாவது ஒரு ஒர்க் பண்றதை பார்க்குறப்போ அவங்களும் நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் அவங்களுக்கு வரும். அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி யங்கர் சைல்டுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஓல்டர் சைல்டு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யங்கர் சைல்டு அவங்களால மேட் ரோல் பண்ண முடியல பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓல்டர் சைல்டு போயிட்டு அதை எப்படி ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட்ல வளர்றதுனால குழந்தைங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வளரணும்னு நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே வளரணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பொறாமையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாண்டசரி பற்றின ரியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.